மிதுனா அவளோட ரெஸ்டாரண்ட்ல நைட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா. கையில பிளேட் இருந்தாலும் அவ மனசு முழுக்க அவளோட அப்பாவ பத்தி தான் ஓடிட்டு இருந்தது. அதனால கவனம் சரியா இல்லாம சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தா. அத பார்த்த மேரி, மிது, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்போ திடீர்னு அவளோட ஃபோன் சத்தம் போட்டுது. தெரிய பார்த்தா பிரைவேட் நம்பர். மிதுனா கொஞ்சம் பதற்றத்தோட ஹலோன்னு சொன்னா. மிஸ் மிதுனா, உன்னோட மெயில உடனே செக் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் கட்டானது. இவனுங்க வேற என்ன புதுசா தொல்ல கொடுக்க போறாங்கன்னு நொந்திக்கிட்டு மெயில் ஓபன் பண்ணினா. மெயில் படிச்சதும் அவளுக்கு நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒன்னு சரியா இல்லைன்னு தோணுச்சு. என்ன மிதுனா, ரொம்ப குழப்பத்துல இருக்க போல. வேலையில கவனமே இல்லையே. உன் அப்பா அக்கவுண்ட்ல எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சுன்னு யோசிக்கிறியா? இத படிச்சதும் மிதுனா உடனே சுற்றி முற்றி பார்த்தா. யாராவது அவள கவனிக்கிறாங்களா? யாராவது வித்தியாசமா இருக்காங்களா? ஆனா எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அவ உடனே டைப் பண்ணினா. யாரு நீ? ரிப்ளை வந்தது. என்ன பத்தி இப்போ தேவையில்ல. முதல்ல உன்ன பத்தி தெரிஞ்சுக்க. என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்?ன்னு அவ கேட்டா. அடுத்த ரிப்ளை. நீ யாரு? உங்க அப்பா யாரு? உன்னோட அந்த குட்டி பையன் யாரு? அந்த பையனோட அப்பா யாரு? மிதுனாவோட கை நடுங்க ஆரம்பிச்சுது. எனக்கு என்ன வேணும்?ன்னு அவ கேட்டா. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனா உனக்கு நிறைய தேவை இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்குவேன். எனக்கு உன் கூட டைம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்ல. குட் பை. அதுக்கப்புறம் வந்த மெசேஜ் அவளோட மூச்சையே பிடிச்சுது. நீ விளையாடிதான் ஆகணும். ஏன்னா இதுல உன் பையனோட உயிர் இருக்கு. முட்டாள், என்ன பேசுற? சீக்கிரமே யாரு முட்டாள்னு உனக்கே புரியும் மிது. உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? முதல்ல நான் யாருன்னு தெரியணுமே. அதையும் பார்க்கலாம்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு மெயில் க்ளோஸ் பண்ணினா. அப்போ மேரி வந்து, மிது, 7 மணி ஆச்சு, சஞ்சய் இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வரவா?ன்னு கேட்டா. அத கேட்டதும் மிதுனாவோட முகமே மாறிச்சு. நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டே அவ வேகமா ஓடினா.